அப்போது சென்னை நகரம் அதன் முழு அழகிலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இரவின் வானத்தின் கீழ் வங்காள விரிகுடாவின் இதமான காற்றை துணைக்கு அழைத்து நகரத்தின் 5 நட்சத்திர விடுதியான தாமரை தயாராக நின்றது. ஆடம்பரத்தின் உருவகமாக தோன்றும் அந்த ஹோட்டலின் விருந்து மண்டபத்தில் சுருதி மற்றும் அரவிந்த் ஆகியோரின் நிச்சயதார்த்த விழா நடந்து கொண்டிருந்தது. மண்டபத்தின் உள்ளே முழுவதும் மலர்களாலும் மின்னும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யாரும் கண்ணெடுக்க முடியாத அளவுக்கு அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. அங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் மையப்புள்ளி சுருதிதான். அவள் அணிந்திருந்த பளபளக்கும் லெஹங்காவும் வைர நகைகளும் அவளது அழகுக்கு மேலும் மெருகூட்டின. அரவிந்த் துபாயில் அறியப்பட்ட ஒரு ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர். புன்னகையுடன் அவள் அருகில் நின்றான். தங்களை பார்த்து பேசும் அனைவரின் கண்களிலும் அவள் ஒளியை கண்டாள். ஆனாலும் அவளது மனதில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒருவித ஆணவமும் தான் அடைந்த இந்த வாழ்க்கையைப் பற்றிய பெருமையும் தான் இருந்தது. அனைவரின் கவனமும் சுருதி மற்றும் அரவிந்த் மீது இருந்த அந்த நேரம் ஒரு ஓரமாக ரேவதி வந்தார். எளிமையான ஒரு புடவையும் பழமையான ஒரு தங்க மாலையும் அணிந்திருந்த ரேவதிக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். கணவரின் எதிர்பாராத மரணத்திற்குப் பிறகு வாழ்க்கையை தனியாக நகர்த்தியதன் களைப்பு அவர்களின் முகத்தில் தெரிந்தது. அவர் இறந்த பிறகு கிடைத்த இன்சூரன்ஸ் தொகையும் விற்று கிடைத்த சொத்துக்களின் பணத்தையும் கொண்டுதான் ரேவதி தன் மகளை இந்த நிலைக்கு உயர்த்தியிருந்தார். அந்த காட்சியைக் கண்ட சுருதிக்கு கோபம் வந்தது. அம்மாவின் இருப்பு தனது அந்தஸ்துக்கும் கவர்ச்சிக்கும் ஏற்றதாக இல்லை என்று அவள் நினைத்தாள். அம்மா, ஒரு நிமிஷம். சுருதி யாரும் கேட்காதவாறு சத்தமிட்டாள். ரேவதி மகள் அருகில் வந்தார். நீங்க என்ன இங்கே இந்த உடையிலா? அரவிந்தின் வீட்டில் உள்ளவர்கள் இதையெல்லாம் பார்த்து என்ன நினைப்பார்கள்? சுருதியின் குரல் கோபத்தால் நடுங்கியது. ரேவதி சுற்றி பார்த்தார். அவர்களுக்கு சற்று செவித்திறன் குறைவாக இருந்தது. என்னம்மா, உனக்கு சாப்பிட ஏதேனும் எடுத்து வரவா என்று கேட்டார். ஐயோ, என் வாழ்க்கையிலிருந்து போய்விடுங்கள். நான் உங்களை தாங்குவது என் இரக்கத்தால் மட்டுமே. சுருதியின் வார்த்தைகள் அம்புகள் போல ரேவதியின் இதயத்தில் ஆழமாக தைத்தன. ரேவதியின் கண்கள் கலங்கின. அவர்கள் கையில் இருந்த பரிசு கீழே விழுந்தது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு முன்பே ரேவதி வங்கியின் மேலாளர் முன் ஆஜரானார். கணவரிடமிருந்து கிடைத்த பணத்தை மகளுக்காக சேமித்திருந்த நிலையான வைப்பு நிதிகளை ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் ரத்து செய்யுமாறு கேட்டார். அவள் பெயரில் இருந்த அத்தனை ஏடிஎம் அட்டைகளையும் திருப்பி அளித்தார். ரேவதியின் கண்கள் அப்போது வெறுமையாக இருந்தன. பின்னர் அவர்கள் ஒரு டாக்ஸியில் ஏறி சென்னை நகரத்திற்கு வெளியே உள்ள அன்பு இல்லம் என்ற அனாதை இல்லத்திற்கு புறப்பட்டார். ரேவதியின் மனம் வெறுமையாக இருந்தது. இனி என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மகளின் மகிழ்ச்சி மட்டுமே அவர்களின் வாழ்க்கையின் இலக்காக இருந்தது. ஆனால் சுருதிக்கு அது புரியவில்லை என்று ரேவதிக்கு இப்போது புரிந்தது. அன்பு இல்லம்பழைய துருப்பிடித்த வாயில் முதல் துக்கம் நிறைந்த ஒரு கட்டிடமாக ரேவதிக்கு தோன்றியது. பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த இடத்தை இரகசியமாகச் சென்று வந்தனர். ஏனென்றால் அங்கே மனநல சவால் உள்ள ஒரு பெண் குழந்தை அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தது. 20 வயதான மீனா ஒரு நாற்காலியில் அமர்ந்து ரேவதியை பார்த்தாள். பேசுவதற்கு சிரமப்பட்ட அவள் அம்மா என்று மெதுவாக கூறினாள். ரேவதி மீனாவின் கைகளை பிடித்துக் கொண்டார். அந்த நொடி மொபைல் போனிலிருந்து தொடர்ச்சியாக வந்த சுருதியின் அழைப்புகளுக்கு அவர்கள் பதில் அளிக்கவில்லை. அன்பு இல்லத்தின் சூழ்நிலை ரேவதியை மேலும் அமைதியாக்கியது. அவர்கள் அந்த நொடியே போனை எடுத்து சுருதிக்கு செய்தி அனுப்பினார். அம்மா, நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த செய்திக்கு அவளிடமிருந்து பதில் வரவில்லை. சுருதியின் வாழ்க்கை ஒரே இரவில் தலைகீழாக மாறியது. அரவிந்த் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்தபோது அவளால் தாங்க முடியவில்லை. அவள் கதறி அழுதாள். அவளது வாழ்க்கையின் அத்தனை கனவுகளும் தகர்ந்தது போல அவள் உணர்ந்தாள். ஏன் அம்மா இப்படி செய்தார்கள் என்ற கேள்வி அவளது மனதில் ஒரு தீவிரமான வேதனையாக நிறைந்திருந்தது. அவள் அம்மாவை தேடி வீட்டின் எல்லா இடங்களிலும் ஓடினாளானால் அம்மாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அம்மா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவள் போனில் அழைத்து கேட்டாளானால் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. கோபத்தால் நடுங்கிய அவள் அம்மாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே கலைந்து கிடந்த மேஜை மீது அம்மாவின் பழைய டைரி ஒன்று அவளது கவனத்தை ஈர்த்தது. டைரியை திறந்து அவள் படிக்கத் தொடங்கினாள். முதல் பக்கத்திலேயே அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அம்மாவின் கையெழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: என் சுருதிக்கு. டைரியில் சுருதியின் பிறப்பை பற்றியும் வளர்ச்சியை குறித்தும் அம்மாவின் தியாகங்கள் வழிகள் எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருந்தது. அவள் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டினாள். அம்மாவின் வாழ்க்கை ஒரு புத்தகத்தில் இருப்பதைப் போல அவளால் படிக்க முடிந்தது. அம்மாவின் ஒவ்வொரு வேதனையும் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. தான் செய்த தவறுகளுக்காக அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அம்மாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அம்மா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவள் மனதில் சொல்லிக் கொண்டாள்.
சுருதிக்கு அம்மாவை இழந்தது போல் தோன்றியது. அவள் அம்மாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். டைரி குறிப்புகள் அவளுக்கு அம்மாவின் ரகசியங்களை புரிந்து கொள்ள உதவியது. அம்மாவின் டைரி குறிப்புகள் சுருதியை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. ஒவ்வொரு பக்கத்தையும் அவள் பயத்தோடும் வேதனையோடும் படித்தாள். டைரியில் உள்ள வரிகள் அவளை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அவளுக்கு தெரியாத நிறைய மர்மங்களை மறைத்து வைத்திருந்த ஒரு உலகம். அம்மாவை தேடி அவள் முதலில் சென்றது அன்பு இல்லத்திற்குத்தான். காரின் வேகத்தை கூட்டி அவள் அங்கே விரைந்தாள். ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை அவளை மிகவும் பயமுறுத்தியது. பழைய துருப்பிடித்த கேட்டும் அமைதியான பாதைகளும் அவளை அசலகரியப்படுத்தின. ஆனாலும் அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை அவளை முன்னோக்கி செலுத்தியது. அங்கே வைத்து அவள் சிஸ்டர் ஆலிஸை கண்டாள். அவர்கள் ரேவதியின் நெருங்கிய தோழியாக இருந்தார். சிஸ்டர் ஆலிஸுடன் பேசியபோது சுருதிக்கு அம்மாவை பற்றி மேலும் பல விஷயங்கள் தெரிய வந்தது. ரேவதி பல வருடங்களாக அன்பு இல்லத்திற்கு உதவி செய்திருந்தார். அங்கிருந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்திருந்தார். அதோடு அங்கே மனநல சவால் உள்ள ஒரு பெண் குழந்தை அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தது. சிஸ்டர் ஆலிஸ் ரேவதி பல ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் கொடுத்த சில ஆவணங்களை அவளிடம் கொடுத்தார். அந்த ஆவணங்கள் ஒரு பழைய மருத்துவமனையின் அறிக்கைகளாக இருந்தன. ஆவணங்களில் உள்ள தகவல்கள் அவளுக்கு நிறைய கேள்விகளை அளித்தன. இந்த அறிக்கைகளை ஏன் அம்மா வைத்திருந்தார் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் இந்த ஆவணங்கள் அவளை உண்மைக்கு இட்டுச் செல்லும் என்று அவள் நினைத்தாள். அந்த அறிக்கைகள் சுருதியை மதுரையில் உள்ள ஒரு டாக்டர் கோபாலின் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அங்கே வைத்துதான் அவள் அதிர்ச்சியூட்டும் உண்மையை அறிந்து கொண்டாள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் கோபாலின் மருத்துவமனையில் 2 குழந்தைகள் பிறந்தன. ஒன்று பணக்கார குடும்பத்தை சேர்ந்தது, மற்றொன்று சாதாரண குடும்பத்தை சேர்ந்தது. அன்று நடந்த ஒரு கைப்பிழையினால் குழந்தைகளின் டேக்குகள் மாறிப்போயின. டாக்டர் கோபாலின் வார்த்தைகள் சுருதியை தளர்வடைய செய்யவில்லை. மாறாக அது அவளது மனதில் ஒரு புதிய கதவை திறந்தது. தான் ரேவதியின் சொந்த மகள் இல்லை என்ற உண்மை அவளை மேலும் சிந்திக்க வைத்தது. அவளது உள்ளத்தில் அம்மா மீதான அன்பும்தான் செய்த தவறுகளுக்காக நிறைய வேதனையும் நிரம்பின. அவள் டாக்டர் கோபாலின் அலுவலகத்திலிருந்து வெளியேறினாள். அவளது காரின் வேகத்தை குறைத்து அவள் முன்னோக்கிச் சென்றாள். அம்மாவின் டைரியில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் அவளது மனதில் ஒரு திரையில் இருப்பதைப் போல தெரிந்தது. என் அன்பான சுருதிக்கு என்று தொடங்கும் வரிகள் அவளது இதயத்தில் பதிந்தன. உன்னை நான் என் சொந்த மகளாகத்தான் வளர்த்தேன். என் கனவுகளில் கூட நீ ஒரு அந்நியளாக இருந்ததில்லை. உனக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். உன் மகிழ்ச்சி மட்டுமே என் இலக்காக இருந்தது. டைரியில் உள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும்போது அவளுக்கு மேலும் பல விஷயங்கள் புரிந்தன. மீனாவை பற்றி, அன்பு இல்லத்தை பற்றி, அம்மாவின் கனவுகளைப் பற்றி. சுருதி ஒரு நிமிடம் கண்ணை மூடி அம்மாவின் டைரியில் உள்ள ஒரு பகுதியை நினைவு கூர்ந்தாள். நான் என் சொந்த மகளை கைவிட விரும்பவில்லை. ஏனென்றால் என் இதயம் அவளை மறக்கவில்லை. அதனால் நான் அவளை ரகசியமாக அன்பு இல்லத்திற்கு மாற்றினேன். இந்த பகுதியை படித்தபோது சுருதியின் கண்கள் கலங்கின. தான் அம்மாவை எவ்வளவு காயப்படுத்தினேன் என்று அவளுக்கு புரிந்தது. அவள் ஒரு நிமிடம் காரை நிறுத்தி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுதாள். அம்மா என்னை மன்னிக்கவும் என்று அவள் மனதில் சொல்லிக் கொண்டாள். சுருதி மீண்டும் அன்பு இல்லத்திற்கு போக முடிவு செய்தாள். அவளுக்கு அம்மாவை திரும்ப அழைத்து வர வேண்டும், அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும், அவர்களின் வேதனைகளை எல்லாம் மாற்ற வேண்டும். அவள் நிறைய கனவுகளுடன் முன்னோக்கிச் சென்றாள். சுருதி அன்பு இல்லத்திற்கு திரும்பி வந்தபோது அங்கே அம்மாவையும் மீனாவையும் ஒன்றாக பார்க்க முடிந்தது. ரேவதி மீனாவின் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் கண்களில் வாஞ்சை நிரம்பி வழிந்தது. அந்த காட்சி சுருதியின் இதயத்தை மிகவும் வருத்தியது. அவள் மெதுவாக அவர்கள் அருகில் நடந்து சென்றாள். அம்மா! சுருதியின் குரல் தழுதழுத்தது. ரேவதி திரும்பி பார்த்தார். அவர்களின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அம்மா, நீ ஏன் இவ்வளவு வேகமாக வந்தாய்? சுருதியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவள் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதாள். ரேவதிக்கு விஷயம் புரிந்தது. அவர்கள் மகளின் தலையை தடவி கொடுத்தார். அம்மா, என்னை மன்னிக்கவும், நான் அறியாமல். சுருதி சொன்னாள். பரவாயில்லை அம்மா, உனக்கு என் வேதனை புரிய முடிந்ததே. அதுதான் என் மிகப்பெரிய மகிழ்ச்சி, ரேவதி சொன்னார். அங்கிருந்து அவர்கள் மூவரும் சேர்ந்து நேரம் செலவிடத் தொடங்கினர். மீனாவின் வெள்ளந்தியான உலகம் சுருதிக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தது. மீனாவின் சிரிப்பும் பேச்சும் அவளது சிறிய மகிழ்ச்சிகளும் சுருதியை மாற்றியமைத்தது. அவள் அன்பு இல்லத்தின் சூழ்நிலையை நேசிக்கத் தொடங்கினாள். அவள் மீனாவையும் அம்மாவையும் அழைத்துக் கொண்டு வெளியே சென்றாள். அவர்கள் ஒன்றாக சாப்பிட்டனர், திரைப்படம் பார்த்தனர், ஷாப்பிங் செய்தனர். இந்த தருணங்கள் சுருதிக்கு வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஒரு நாள் அவர்கள் ஒரு பூங்காவில் அமர்ந்திருக்கும்போது மீனா திடீரென சுருதியின் கையை பிடித்தாள். அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன், அவள் சொன்னாள். அந்த நொடி சுருதியின் கண்கள் கலங்கின.
அவளுக்கு மீனா மீது ஒரு சகோதரியைப் போல அன்பு இருந்தது. தன் வாழ்க்கையில் இதுவரைதான் செய்த தவறுகளுக்காக அவள் மிகவும் வருந்தினாள். நான் உன்னையும் நேசிக்கிறேன் மீனா, சுருதி சொன்னாள். அவர்கள் மூவரும் சேர்ந்த வாழ்க்கை தொடங்கியது. ரேவதிக்கு தன் 2 மகள்களையும் ஒன்றாக பெற்ற மகிழ்ச்சி இருந்தது. அந்த 3 பேரின் வாழ்க்கையும் அன்பால் நிறைந்தது. மீனாவின் வெள்ளந்தியான சிரிப்பு சுருதியின் மனதில் உள்ள அனைத்து காயங்களையும் ஆற்றியது. அம்மாவின் வாஞ்சையையும் அன்பையும் அவள் மீண்டும் உணர்ந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு அதிக ஆயுள் இல்லை. ஒரு நாள் மீனாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவள் நாற்காலியிலிருந்து கீழே விழுந்தாள். சுருதியும் ரேவதியும் அவளை தூக்கிக் கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்குச் சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்தனர். அவர்களால் மீனாவை காப்பாற்ற முடியவில்லை. மன்னிக்கவும், அவளுக்கு நம்பிக்கை இல்லை, மருத்துவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் சுருதியை தளர்வடைய செய்தன. அவள் மீனாவின் கைகளை பலமாக பிடித்தாள். மீனாவின் கைகள் குளிர்ந்து நடுங்கின. அவளது கண்கள் மூடின. மீனா, என்னை மன்னித்துவிடு. உனக்காக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, சுருதி அழுது கொண்டே சொன்னாள். மீனாவின் கண்கள் மெல்லத் திறந்தன. அவள் சுருதியை பார்த்து குழந்தையைப் போல புன்னகைத்தாள். அவளது உதடுகள் நடுங்கின. அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த வார்த்தைகள் சுருதியின் காதுகளில் பதிந்தன. மீனாவின் கண்கள் நிரந்தரமாக மூடின. அவளது உடல் அசைவற்று போனது. மீனாவின் மரணம் சுருதியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருந்தது. அவளுக்கு புரிந்தது, வாழ்க்கை பணமும் ஆடம்பரமும் மட்டுமல்ல, அன்பும் வாஞ்சையும் தான் மிக முக்கியம் என்று. அவள் தனது வாழ்க்கையில் நடந்த எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டாள். அவள் அன்பு இல்லம் போன்ற நிறுவனங்களில் சேவை செய்ய முடிவு செய்தாள். மீனாவின் மரணத்திற்கு பிறகு சுருதி ஒரு புதிய மனிதராக மாறினாள். அவள் அன்பு இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஆங்கிலமும் கணினியும் கற்றுக் கொடுத்தாள். குழந்தைகளின் சிரிப்பு அவளது இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்பியது. அவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது அவளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்லில் அடங்காதது. ஒரு நாள் ரேவதி சுருதியின் அறைக்கு வந்தபோது அவள் ஒரு குழந்தைக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தாள். ரேவதி அவளை பார்த்து புன்னகைத்தார். மகளின் மாற்றம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அம்மா, நீ என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய், ரேவதி டைரியில் எழுதினார். சுருதியிடம் காட்டினார். சுருதி சிரித்துக்கொண்டே அம்மாவை பார்த்தாள். அம்மா, நான் என் சகோதரியை கண்டுபிடித்தேன். அதனால் எனக்கு இனி இந்த குழந்தைகளுக்கு உதவ வேண்டும். ரேவதியின் கண்கள் கலங்கின. சொந்த மகளை ஒரு நல்ல மனிதராக வளர்த்த திருப்தி அவர்களுக்கு இருந்தது. அவர்களின் பார்வையில் மீனா ஒரு நட்சத்திரமாக வானத்தில் மின்னிக் கொண்டிருந்தாள். முடிவில் ரேவதியும் சுருதியும் அன்பு இல்லத்தில் அவர்களின் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தனர். ரேவதிக்கு தன் சொந்த மகள் மீனாவை இழந்தாலும் அவளுக்கு இன்னொரு மகளை நேசிக்க மட்டுமே தெரிந்த ஒரு மகளை கிடைத்தது. வருடங்கள் கடந்து சென்றன. சுருதியும் ரேவதியும் அன்பு இல்லத்தில் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் முன்னோக்கிச் சென்றனர். சுருதிக்கு இப்போது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு வேலையல்ல, மாறாக ஒரு வாழ்க்கை திட்டமாக இருந்தது. அவள் கற்பித்த ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையில் உயரங்களை அடைந்தது. அவர்கள் திரும்பி வந்து சுருதி டீச்சருக்கு நன்றி சொல்லும்போது ரேவதியின் கண்கள் பெருமையால் நிறைந்தன. ஒரு நாள் சுருதியின் பழைய தோழி அவளை பார்க்க அன்பு இல்லத்திற்கு வந்தாள். ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து விலகி எளிமையான உடை அணிந்து குழந்தைகளை கற்றுக் கொடுக்கும் சுருதியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சுருதி, உனக்கு என்ன ஆச்சு? இந்த வாழ்க்கை உனக்கு சலித்து விட்டதா? தோழி கேட்டாள். சுருதி சிரித்துக்கொண்டே சொன்னாள், இல்லை, நான் என் மகிழ்ச்சியை கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, அன்பும் அமைதியும் தான் மிக முக்கியம். அவளது வார்த்தைகள் தோழியின் மனதை தொட்டன. அந்த இரவு ரேவதி சுருதியின் அறைக்கு வந்தார். அவர்கள் டைரியில் கடைசியாக குறித்து வைத்தார்கள். அம்மா, உன்னை ஒரு நல்ல மனிதராக வளர்க்க எனக்கு முடிந்தது. அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. சுருதி அம்மாவை கட்டிப்பிடித்தாள். அவர்கள் கண்ணீருடன் புன்னகைத்தார்கள். அந்த நொடிவானம் இருண்டது. ஒரு மின்னல் தோன்றியது. அந்த வெளிச்சத்தில் சுருதி மீனாவின் முகத்தை கண்டாள். மீனா அவர்களை பார்த்து குழந்தையைப் போல புன்னகைத்தாள். நாவலின் முடிவில் சுருதியும் ரேவதியும் அன்பு இல்லத்தின் ஒரு பால்கனியில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு நட்சத்திரம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அது மீனாதான். மீனாவின் ஆத்மா சுருதி மற்றும் ரேவதியின் மனதில் என்றென்றும் வாழும். அம்மாவின் மற்றும் மகளின் அன்பு தியாகம் ஆகியவற்றின் இந்த கதை இங்கே முடிவடைகிறது.